ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், பிசியோதெரபி, பார்மசி, MBA and MCA. அட்மிஷன் நடைபெறுகிறது. ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 8444848909. அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மனோ தங்கராஜ் சற்று நேரத்தில் பதவியேற்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்க செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, அமைச்சராக மனோ தங்கராஜ் இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்க இருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, அமைச்சரவையில் நேற்று மாற்றம் செய்யப்பட்டு ஆளுநர் மாளிகையில் இருந்து அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியான நிலையில் புதிய அமைச்சரவையில் புதிதாக பத்மநாபபுரம் MLA மனோ தங்கராஜ் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு தான் இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் RN ரவி அமைச்சராக பதவியேற்று வைக்க இருக்கிறார். இதற்கான நிகழ்வு கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் தற்பொழுது தொடங்கி ஒவ்வொருவராக வர தொடங்கி இருக்கிறார்கள். சற்று நேரத்துக்கு முன்புதான் அமைச்சராக பதவியேற்பதற்கு மனோ தங்கராஜ் வந்தார். தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின், துணை முதலமைச்சர், அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எளிமையான முறையில் இந்த நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் கிண்டி ஆளுநர் மாளிகையில் தொடங்கி நடைபெற இருக்கிறது. போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த சிவசங்கருக்கு ஏற்கனவே மின்சாரத்துறை கூடுதலாக நேற்று வழங்கப்பட்டது. இதே போன்று ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்த செந்தில் பாலாஜி, பொன்முடி ஆகியோர் ராஜினாமா செய்த நிலையில் அமைச்சரவையில் புதிதாக பத்மநாபபுரம் தொகுதியைச் சேர்ந்தவர் இடம்பெற்றிருக்கிறார். அவருக்கு இந்த அமைச்சரவை பதவியேற்புக்கு பிறகு என்ன துறை ஒதுக்கப்படும் என்று ஆளுநர் மாளிகையிலிருந்து அடுத்த அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரத்தில் அதற்கான அறிவிக்கை என்பது அதிகாரப்பூர்வமாக வழங்கியிருக்கிறது. மிக முக்கியமாக பால்வளத்துறையே அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு மீண்டும் வழங்குவதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் கிண்டியில் இருக்கக்கூடிய இந்த ஆளுநர் மாளிகையில் தொடங்க இருக்கிறது. பூங்குழலி, மனோ தங்கராஜ் அமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். இந்த பதவியேற்பு விழாவில் யாரெல்லாம் கலந்திருக்கிறாங்க? பதவியேற்பு விழாவை பொறுத்தமட்டில் எளிமையான முறையில் நடைபெறுகிறது. முதலமைச்சர் MK ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் ஒரு சிலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதே போன்று அமைச்சர் துரைமுருகன், அதிகாரிகள் மட்டுமே இந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறார்கள். நிகழ்வில் ஊடகங்கள் கலந்து கொள்வதற்கு அனுமதி மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பதவியேற்பு விழா நடைபெறும் இடம் என்பது மிக சிறிய இடம் என்பதால் பெரிய அளவில் யாருக்கும் அழைப்பில்லை, அதே போன்று ஊடகங்களுக்கும் அழைப்பில்லை என்று ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொங்குழலி, புதிதாக இலாக்காக்களுக்கு பொறுப்பு வகிக்க இருக்கின்ற அமைச்சர் சிவசங்கர், முத்துசாமி, ராஜகண்ணப்பன் ஆகியோரும் வருகை தந்திருக்கிறார்களா? அவர்களும் பொறுப்பேற்க இருக்கிறார்களா? அமைச்சரவை இந்த புதிய பொறுப்பு என்பது ஏற்கனவே அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்களும், நீங்கள் குறிப்பிட்ட அமைச்சர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கிறார்கள். பொங்குழலி, மனோ தங்கராஜ் இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். முதலமைச்சர் உட்பட பல்வேறு தரப்பினரும் அங்கே கலந்திருக்கிறார்கள். ஆளுநர் RN ரவி இந்த பதவியேற்பை செய்ய இருக்கிறார். புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு ஆளுநர் மாளிகையில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சராக பதவியேற்கிறார். அவருக்கான துறை என்ன என்பது இன்னும் ஒதுக்கப்படவில்லை. அவர் அமைச்சராக தற்பொழுது பதவியேற்கும் அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உள சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதியளிக்கிறேன். மனோ தங்கராஜ் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என உளமாற உறுதி கூறுகிறேன். Ladies and gentlemen, the Honourable Minister will now present a bouquet to the Honourable Governor.
மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு அமைச்சர் அவர்களை புதியதாக பதவியேற்றுள்ள மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள். With your permission, sir, may we now close the proceedings? Thank you, sir. Ladies and gentlemen, we humbly request all of you to rise up for the national anthem. ஆளுநர் RN ரவி மனோ தங்கராஜிற்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். மனோ தங்கராஜ் புதிதாக இந்த அமைச்சரவையில் இணைக்கப்பட்டிருக்கிறார். கடந்த செப்டம்பர் மாதம் மனோ தங்கராஜ் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த சூழலில் மீண்டும் தற்பொழுது அமைச்சரவையில் அவருக்கு இடமளிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு என்ன துறை ஒதுக்கப்படும் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரியவரும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆளுநர் RN ரவி மனோ தங்கராஜிற்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து பூங்கொத்துகளையும் வழங்கினார். அதேபோல பதவி ஏற்றுக்கொண்ட அமைச்சர் மனோ தங்கராஜ் முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கும் ஆளுநர் RN ரவிக்கும் பூங்கொத்துக்களை வழங்கினார். விவரங்களை வழங்க செய்தியாளர் விக்னேஷ் முத்து மீண்டும் இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டதில் மனோ தங்கராஜ் இணைக்கப்பட்டு தற்பொழுது அவர் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. பூங்குழலி தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டு செந்தில் பாலாஜி, பொன்முடி ஆகியோர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்த நிலையில் ஏற்கனவே இருந்த அமைச்சராக இருக்கக்கூடிய SS சிவசங்கர், முத்துச்சாமி, கண்ணப்பன் ஆகியோருக்கு கூடுதல் பொறுப்புகளை நேற்று ஒதுக்கி முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து ஆளுநர் மாளிகையில் இருந்து அறிக்கை என்பது வெளியானது. தற்பொழுது அமைச்சரவையில் புதிதாக கன்னியாகுமரியைச் சேர்ந்த பத்மநாபபுரம் தொகுதியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மனோ தங்கராஜ் அமைச்சரவையில் புதிதாக இடம் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவருக்கான அந்த பதவியேற்பு விழா என்பது கிண்டி ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் RN ரவி தலைமையில் தற்பொழுது நடைபெற்று அவருக்கு ஆளுநர் RN ரவி அதிகாரப்பூர்வமாக அமைச்சராக இரண்டாவது முறையாக தற்பொழுது மீண்டும் பதவியேற்று வைத்திருக்கிறார். இந்த நிகழ்வை பொறுத்தளவு முதலமைச்சர் MK ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று அமைச்சர்கள் TRP ராஜா, அதே போன்று அமைச்சர் நேரு உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக தலைமைச் செயலாளர் முருகானந்தமும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அமைச்சராக அதிகாரப்பூர்வமாக பதவியேற்ற மனோ தங்கராஜுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின், அதே போன்று ஆளுநர் RN ரவி ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அதற்கு பதிலாக மனோ தங்கராஜும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் மற்றும் ஆளுநர் RN ரவிக்கு பூங்கொத்து கொடுத்து தன்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தற்பொழுது தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் அரை மணி நேரத்தில் ஆளுநர் மாளிகையில் இருந்து அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு தமிழக அமைச்சரவையில் என்ன பொறுப்பு என்ன துறை இருக்கிறது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிக்கை என்பது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அவர் பதவி வகித்து வந்த அந்த பால்வளத்துறையை மீண்டும் அவருக்கு வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உங்களுடைய இணைப்பிலே இருங்க விக்னேஷ் முத்து, தொடர்ந்து பேசலாம். நமது தொலைபேசி இணைப்பில் செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், மனோ தங்கராஜ் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு பால்வளத்துறை ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா ரமேஷ்? தற்போது பால்வளத்துறை மட்டும்தான் வேகன்சியாக இருக்கிறது. எனவே அவருக்கு அது கொடுக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஏன் கன்னியாகுமரிக்கு இந்த முக்கியத்துவம் கேபினெட்ல கொடுக்கப்படுகிறது என்று விசாரிக்கும் போது அண்மையில் அதிமுக பாஜக கூட்டணி உருவானது. அங்கு பாஜக அதிமுக கூட்டணி வலுவாக இருப்பதால் அந்த மாவட்டத்திற்கு என்று ஒரு அமைச்சர் தேவை என்பதை உணர்ந்து தற்போது முதலமைச்சர் அந்த முடிவு எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரியில் 2 இடங்களில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது. தற்போது காந்தி MLA பிஜேபி சேர்ந்தவர் இருக்கிறார். அதே போல பாத்தீங்கன்னா தலவாய் சுந்தரமும் அங்கு வெற்றி பெற்றிருக்கிறார், ADMK MLA. மீதி இருக்கக்கூடிய 3 தொகுதிகளை காங்கிரஸ் கைப்பற்றியிருக்கிறது. ஒரு தொகுதியை மட்டும்தான் திமுக கைப்பற்றியிருக்கிறது. அதாவது அங்க இருக்கக்கூடிய 6 தொகுதிகளில் திமுக ஒரு இடத்தில் மட்டும்தான் MLA-வாக இருக்கிறது. எனவே அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே அந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சராக தங்கம் தென்னரசு இருக்கிறார். அவர் அங்கு அந்த மாவட்டம் எனக்கு வேண்டாம், எனக்கு இங்க கட்சி நிறைய பிரச்சனை இருக்கிறது, எனவே அந்த பொறுப்பு அமைச்சர் பதவி அவரும் வேண்டாம் என்று சொன்னதால் தான் மனோ தங்கராஜுக்கு, ஏன்னா இதே 2024 அமைச்சரவையிலிருந்து நீக்கக்கூடிய மனோ தங்கராஜ் ஏன் மீண்டும் கொடுக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவர் மீது பல புகார்கள் இருந்தும் கூட அவர் மீண்டும் கேபினெட்ல சேர்க்கப்பட்டிருக்கிறார். இதுக்கான காரணம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை
மனதில் வைத்துதான் இது கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த சுரேஷ் ராஜனுக்கு உணவுத்துறையில ஒரு சேர்மன் போஸ்டையும் திமுக தற்போது கொடுத்திருக்கிறது. ஆஸ்டினும் மாநில அளவில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார். எனவே கன்னியாகுமரியில் இருப்பவர்களுக்கு திமுகவில் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள். எனவே தமிழகத்துடைய கடைசி தொகுதியாக இருக்கக்கூடிய இந்த பத்மநாபபுரம் தொகுதியிலிருந்து, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒருவர் மட்டுமே திமுகவில் வெற்றி பெற்றிருந்தாலும் அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சமுதாய மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும், மனோ தங்கராஜ் சார்ந்த சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினாலும் இந்த அமைச்சர் பதவி அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஏற்கனவே பால்வளத்துறையை கவனித்து வந்தார். பால்வளத்துறை குறிப்பாக ஆவின் பால் உற்பத்தியை மேம்படுத்துதல் மற்றும் பால் வளத்தை அதிகப்படுத்துதல் போன்ற முக்கியமான பொறுப்பும் அவருக்கு காத்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த மே மாதங்கள்ல, சம்மர் காலங்கள்ல மிகப்பெரிய பால் உற்பத்தி குறையும். இதையெல்லாம் சமாளிக்க வேண்டிய ஒரு கடுமையான பொறுப்பும் அவரிடம் இருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ் மற்றும் விக்னேஷ் முத்து. மனோ தங்கராஜிற்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. ரகசிய காப்பு உறுதிமொழியையும் அவர் எடுத்துக் கொண்டார். ஆளுநர் ஆர்.என். ரவி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சராக இருக்கிறார். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், பிசியோதெரபி, பார்மசி, MBA and MCA அட்மிஷன் நடைபெறுகிறது. ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 8448448909.